அதாவது இந்த கதாபாத்திரம் எப்படி இருக்கும், அது காமாக இருக்கும், சாஃப்டாக இருக்கும், அதிகம் பேசாத கேரக்டராக இருக்கும். அவர் அதான் ஒருத்தன் பார்க்கும்போதே நம்ம சொல்லணும், கையெழுத்து கும்பிட்ற மாதிரி ஒருத்தரையா அப்படின்ற முடியாது. அந்த பாந்தமான, அந்த பாசமான, பொதுவாகவே விஜயகாந்த் ஆரம்பத்துலேருந்து எப்படி ஃபேமஸ் ஆனார்னா, அந்த அடி தட்டி ரகல் போட்டு அந்த சிசர் கட் அடிப்பார். அவர் கண் திறந்து பார்த்தாருன்னா கோவப்போல மாதிரி சிவப்போம். அந்த கண் வேண்டான்ட்டேன். அந்த கண் சாஃப்டாக தான் பார்க்கணும். நோ மெஷின் கன், நத்திங். அதுக்காக டோட்டல் கெட்டப்பே ஒயிட் அண்ட் ஒயிட்டு. அந்த ஹேர் ஸ்டைல் அப்படி முடி கூட படிஞ்சு தான் இருக்கணும். அதனால தான் முடியை அப்படியே படியை வச்சு அதை கரெக்ட் பண்ணி ஒவ்வொரு நாளும் அதுக்காக நான் அரை மணி நேரம் போராடுவேன். ஆனால் அவர் முடி நிற்காது, அப்படியே இருக்கும். கரடு முரடான முடி விஜயகாந்த் சாருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் மாற்றி அவர் அப்படி திரும்புவார். அவ்வளோ வேகமாக திரும்புவார், சாஃப்டாக அப்படி திரும்ப. என்னடா அவ்வளோதான், இவங்க நடிக்கவே வேண்டாம், ரொம்ப சாஃப்ட் டெலிவர் பண்ணியிருப்பார். நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய படங்களில் இருக்கிறத அந்த படங்களில் அந்த விஜயகாந்துங்கிற கதாபாத்திரம் ரொம்ப சாஃப்ட் ஆக்டிங் பண்ணியிருப்பார். ஆக்டே பண்ணியிருக்க மாட்டார்.